ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிட்ஸோடைய ஃப்ராக் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணணும். அதுக்கு லைனிங் ஃபேப்ரிக்கை ஃபோல்டு பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு தையலுக்காக நம்ம விடணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டோடைய ஹைட்டு 11.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இது 7 இயர்ஸ் பேபிக்கு நான் கட் பண்ணுறேன். அவங்களோட ஹைட் பொறுத்து நீங்கள் ஃப்ரண்ட்டோட ஹைட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயினிங்காக விடுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ கழுத்தோடைய அகலம் மார்க் பண்ண போகிறோம். 2.5 இன்ச்சு கழுத்தோடைய அகலம் மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச்சும் வைக்கலாம், 2.25 வைக்கலாம். நான் 2.5 இன்ச் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஷோல்டருக்காக 2.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஸ்லீவ் ஜாயினிங்க்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்காக. கழுத்தோடைய லெங்க்த்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 3 இன்ச்சை இந்த பக்கமும் மார்க் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். கழுத்துக்கு டிசைனு நம்மளுக்கு என்ன தோணுதோ அந்த டிசைன் வச்சுக்கலாம். நான் கோபுரம் மாதிரி ஒரு டிசைன் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அது போல் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ ஆர்ம் ஹோல் மார்க் பண்ண போகிறோம். ஆர்ம் ஹோல் 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். பாடி மெஷர்மெண்ட்டு 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆர்ம் ஹோல்ல இருந்து நம்ம லெங்த் அளந்துட்டு பாக்ஸ் போட்டுக்கலாம். எல் ஷேப்ல நம்ம பாக்ஸ் போட்டுட்டு இதே 7 இன்ச் மெஷர்மெண்ட்டை கீழேயும் நம்ம மார்க் பண்ணணும். இடுப்பு சுற்றளவுக்கும் நம்ம மார்க் பண்ணணும். 7 இன்ச்சை மார்க் பண்ணிட்டு 1.5 இன்ச்சு தையலுக்காக விட்டுக்கோங்க. இந்த 1 இன்ச்சு நம்ம டாட் பிடிக்கிறதா இருந்தா இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நமக்கு அந்த 1 இன்ச் தேவையில்லை. இப்போ ஆர்ம் ஹோல் நான் வரைகிறதுக்கு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த ட்ரையாங்கிள்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு இப்போ நான் அதை அப்படியே ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இது ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ நம்ம பேக் பார்ட் கட் பண்ண போகிறோம். பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு பேக் பார்ட் கட் பண்ணலாம். அதே ஃபேப்ரிக்கை 2ஆ ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு நம்ம பேக்கில் தொக்கி தான் வைக்க போகிறோம். அதுக்காக 1/2 இன்ச்சு தையலுக்காக நம்ம பிளேஸ் விடணும். 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டு நம்ம அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டை தூக்கி போட்டு அப்படியே வரைஞ்சிக்கலாம். எக்ஸாக்டா அப்படியே ஷோல்டரு, ஆர்ம் ஹோல் எல்லாத்தையும் அப்படியே வரைஞ்சுக்கோங்க. கழுத்தையும் அதே போல மார்க் பண்ணிக்கோங்க.
பேக் பார்ட்டுக்கும் சேம் அதே தான். 2.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஷோல்டர் ஜாயினிங்கோட சேர்த்து 3.5 இன்ச் வச்சிருக்கேன். மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பேக்ல நீங்க ரவுண்ட் நெக் வேணும்னா ரவுண்ட் நெக் வச்சுக்கலாம். நான் பான் நெக் வச்சுக்கிறேன். ஃப்ராகுக்கு பான் நெக் நல்லா இருக்கும், அதனால நான் பான் நெக் வச்சுக்கிறேன். இதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இது பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டும் கட் பண்ணிட்டோம், பேக்கும் கட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்காக துணி எடுத்திருக்கேன். ஸ்லீவோடைய சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இதை 2ஆ ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணிட்டு திரும்பியும் இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோல்டிங் என்ன பார்த்த மாதிரி இருக்கும். ஃபோல்டிங்கை நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக சைஸ் பண்ணிக்கோங்க. கீழே பிசுறு எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்லீவ் ஜாயினிங்காக ஸ்லீவோடைய கீழே நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோட அடிச்சு திருப்புறதற்காக நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்காக விடணும். ஸ்லீவோடைய ஹைட்டு 7 இன்ச் வச்சுக்கிறேன். இந்த பாப்பா கொஞ்சம் ஹைட் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு 7 இன்ச் வச்சுக்கிறேன். நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நீங்க ஸ்லீவ் ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கிறேன். ஷோல்டர்ல இருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு கீழே ஸ்லீவ் சுற்றளவு 5 இன்ச் வச்சுக்கிறேன். மேல இருந்து ஸ்லீவ் உடைய அகலத்தை மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அவங்களுடைய ஆர்ம் ஹோல் மார்க்கிங் வச்சு நான் இதை மார்க் பண்றேன். 5.25 வச்சிருக்கேன். இப்ப அப்படியே வரைஞ்சுக்கலாம். ஸ்லீவுக்கு நம்ம எப்போதும் வரைகிற மாதிரி வரைஞ்சுக்கலாம். மார்க் பண்ணிட்டு தையலுக்காக 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். மார்க் பண்ணிட்டு சென்டர்ல ஒரு ஆர்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் கிட்ட ஒரு ஆர்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கீழே ஃப்ராகோடைய ஹைட்டுக்காக உள்ள லைனிங் ஃபேப்ரிக் கட் பண்றோம். அவங்களுடைய ஃபுல் ஹைட்டு 26.5 இன்ச்சு. நான் அதுல 2 இன்ச் குறைச்சிட்டு 24.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் ஹைட்டு. ஃப்ராகோடைய ஹைட்டு கீழே சுற்றளவு ஃப்ராகோடைய சுற்றளவு 31 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்ல லைனிங் ஃபேப்ரிக்கை போட்டு கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இதை அப்படியே தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போறோம்.
லைனிங் அப்படியே மேலே போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து பேக் பார்ட் கட் பண்ண போறோம். இப்போ எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம். பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு எல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ராகோடைய அந்த பாவாடை ஹைட்டு 26 இன்ச் வச்சிருக்கேன் தையலோட சேர்த்து. அதனுடைய சுற்றளவு இது வந்து நான் 2ஆ ஃபோல்டு பண்ணியிருக்கேன். துணியை 2ஆ ஃபோல்டு பண்ணி வச்சிருக்கேன். அதோட சுற்றளவு அவங்க இடுப்பு சுற்றளவை மார்க் பண்ணிட்டு நீங்க மெஷர் பண்ணிட்டு அதுலேருந்து நீங்க டபுள் பண்ணிக்கோங்க. 43 இன்ச் வச்சிருக்கேன். இது நம்ம ப்ளீட் தான் பிடிக்க போறோம். ப்ளீட் பிடிச்சிட்டு இடுப்பு சுற்றளவு கரெக்டா வந்துடும் ப்ளீட் பிடிச்சோம்னா. இப்போ ஈஸியா நம்ம ஃப்ராக் கட்டிங் வீடியோ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம்.